guys, welcome back to my channel Plan B Life with me Sangeet. I'm sorry it's been a while that I've posted any video because I was a little unwell and my phone had an issue because of which I couldn't record. So let's get back to the grind. I will be posting videos regularly now. And also I had a few suggestions from you people saying that I should do a video in Tamil and Hindi as well. For that I have decided, like, for the North Indian recipes that I'll be making, I'll do the voiceover in English and Tamil, and for the South Indian recipes I'll be doing the voiceover in Hindi and English. If it is fine with you or you have any other suggestions to give me, do tell me in the comment sections below. வணக்கம். இன்னையோட வீடியோ இல்லை நம்ம பார்க்க போகிற டிஷ் இன்ஸ்டன்ட் ஜலேபி. ஜலேபின்னு பார்த்தா அது ஆக்சுவலி ஜாங்கிரி மாதிரி தான், ஆனால் ஜலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி நான் சொல்கிறது. ஜென்ரலாக ஜலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சி இட் இஸ் லைக் குவைட் அ ப்ராசஸ். அது நிறைய டைம் எடுக்கும். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக 15 to 20 minutes செஞ்சு முடிச்சுடலாம். ஸோ இதோட ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூ கேன் பி டன் வித் திஸ் ரெசிபி இன் 15 minutes when you have guests coming over at your homes. This is something that you can make in a jiffy and serve them. You don't make a difference if it is a store-bought jalebi or you have made it at your home. It is very simple. So let's get started with the recipe. And before moving on, if you have not subscribed to my channel, please subscribe, like and share the video. Thank you so much. Now let's get into the video. ஸோ இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வேணும் 1 கப்பு மைதா அண்ட் 3 கப்பு சீனி, 1 டேபிள்ஸ்பூன் கீ, 1 பேக்கெட் ஈனோ. 1 கப்பு மைதாக்கு 1 பேக்கெட் ஈனோ, 2 ஏலக்காய் அண்ட் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சோண்டு கேசரி கலர். அண்ட் இதில் தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு சீனி போட்டுண்டா 1.5 கப்பு தண்ணி பாதிக்கு பாதி அதில் போட்டு அதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். அது நல்லா கொதி வந்தணும். பாகு மாதிரி ஒன்றும் ஆக வேண்டாம், ஜஸ்ட் அது கரைஞ்சி நல்லா கொதிச்சா போகிறோம். ஸோ 3 cups ஆஃப் சுகருக்கு நான் 1.5 cups ஆஃப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இது ப்ரௌன் சுகர். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் கலர் மாறும். அது ப்ரௌன் சுகரால் கொஞ்சம் அது டார்க் கலராக தான் இருக்கும். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கொஞ்சம் நான் ஜென்ரலாகவே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ இஷ்யூ வித் த கலர். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகர் வச்சும் பண்ணால் ப்ரௌன் சுகர் வச்சும் பண்ணால் இட் இஸ் அப் டு யூ. இப்போ நம்ம அந்த பாகு கொதிக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மாவு ஜலேபியோட மாவுக்கு இந்த 1 கப் மைதாவை பாத்திரத்தில் போட்டுண்டு அதில் அந்த நெய் 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நெய் இருக்குது இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் போட்டு நல்லா அது க்ரம்பிளி மிக்சர் சொல்லுவாள். அதாவது நல்லா பிசைஞ்சிக்கணும், குறன்னு இருக்கிற மாதிரி. இப்போதைக்கு எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா அந்த நெய்யும் மாவும் மிக்ஸ் ஆகணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 1 பேக்கெட் ஈனோவை எடுத்து போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஈனோ போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இந்த மாவுலேருந்து லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈனோவை. அதுக்கு பதிலாக ஈனோவே போடுறது ஈஸி எனக்கு தோன்றுறது. ஸோ ஐ ஹேவ் ஜஸ்ட் புட் ஈனோ. 1 பேக்கெட் ஈனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி இதை நம்ம ஒரு திக்கான மாவு மாதிரி, அதாவது தோசை மாவோடு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அந்த அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது ட்ரையாக நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை திக்கான மாவு மாதிரி ஆக்க போகிறேன். ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் ரொம்ப மாவு ரன்னி ஆகிடுதுன்னா ஜலேபி நம்மளுக்கு வராது. அப்புறம் பிரிஞ்சு ஓடும் ஜலேபி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக் பேட்டராக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜலேபி போடுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பால் கவரோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ரோல் பண்ணி கோன் மாதிரி அதில் இந்த பேட்டர் யூஸ் பண்ணி அதை நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கோன் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. ஸோ இப்போ இந்த பேட்டர் கொஞ்சம் நல்ல லம்ப் ஃப்ரீ, அதாவது கட்டி இல்லாமல் அதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
திக்காக வச்சிடணும். அப்படியே கொஞ்சம் தண்ணி கம்மியானதாலும் பரவாயில்ல, ஏன்னா அது மாவு ஊற ஊற இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அதில். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது அது கீழே விழணும், ஆனால் அப்படியே தோசை மாவு மாதிரி விழக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக விழணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு 5 minutes அப்படியே விட்டுறணும், ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டுறணும், மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு. அந்த மீன்வைல் நீங்கள் வந்து அந்த கோன் பண்ணி வச்சுக்கலாம், பால் கவர்லேயோ இல்லை பட்டர் ஷீட்லேயோ எதுலேயோ உங்களுக்கு தேவையானதில். ஸோ இதை நான் 5 minutes ரெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் வச்சுட்டேன். இப்போது இந்த பாகு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அதில் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் இந்த லெமன் ஜூஸ் விடுறேன், அந்த ஃப்ளேவருக்கோசரம் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம கலர் பவுடர் போட்டுக்கலாம், கேசரி கலர். எந்த வந்து ஆல்ரெடி ப்ரௌனாக இருக்குது. ஸோ இதில் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த எந்த கலரில் ஆரஞ்சுனா ஆரஞ்சு, டார்க்காக வேணும் உங்கள் இஷ்டத்துக்கு. நான் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் இதில். அதையும் போட்டுட்டு 2 ஏலக்காய், பொடிச்ச ஏலக்காய் வந்து 2 இதில் தட்டி போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்காக வரும் அதுவாகவே. ரொம்ப நம்மளுக்கு வந்து பாகுலாம் வேணவே வேண்டாம் இதில். சும்மா கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். அப்போது வந்து அது வரும்போது நல்லா கலரிட்டு இது நல்லா கொதிக்கிறது. இப்போ இதை கொதிச்சதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட போகிறோம். இது வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வந்து கோன் மாதிரி பண்ணி அந்த மாவு அதில் போட்டு இந்த மாதிரி ஜலேபி சுற்றி அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது வந்து மைதாங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கோல்டனிஷ் கலர் வரும்போது 2 பக்கமும் திருப்பி வேக வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப கருத்து போயிடுதுன்னா அப்புறம் அந்த கருத்த வாசனை வந்துடும் ஜலேபியில். ஸோ இது மைதாங்கிறதுனால லேசாக வெள்ளையாக தான் இருக்கும், டார்க்கெலாம் கலர் வராது. லேசாக அந்த ப்ரௌனிஷ் கலர் கோல்டனிஷ் கலர் வந்ததுனாலே போகும். ஸோ இப்போ இந்த கலர் போகும். இப்போ வெந்து எடுத்து இதை வந்து உடனே வந்து அந்த பாகில் போட்டுடணும். பாகில் போட்டதுக்கப்புறமும் நம்ம அதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அது வந்து சொதன்னு ஆகிடும். ஸோ அது வந்து அதில் நல்லா பாகை நினச்சிட்டு ஒரு 10 to 12 seconds தான், அதுவே ஜாஸ்தி. அதை நல்லா முக்கி எடுத்துட்டாலே போகிறோம். அந்த முக்கிட்டு அதை ஒன்றா தனியாக நீங்கள் எடுத்துடலாம். இது பாருங்கள், அவ்வளோதான். ஜாஸ்தி வேண்டாம். உடனே இது வந்து சட்டுன்னு பண்ணணும். நீங்கள் பொரிச்சிட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்புறம் அது குழக்குழன்னு ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னா உடனேவே எடுக்கணும். ஆனால் அது நல்லாவே அந்த சிரப் வந்து அதில் வந்திருக்கும். ஸோ 10 to 20 seconds அதை எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இது உடனே சக்குன்னு ரெடி ஆகிடுது. நான் இன்னொரு ஒரு பேட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் திஸ் ரெசிபி we have made a batter out of maida, eno and ghee by adding a little water. And now we are going to fry the jalebis. We don't have to fry it until golden brown. You just have to fry it until it is a little golden, and that's it. You can remove it and put it in the sugar syrup. Sugar syrup we have made with 3 cups of sugar and 1.5 cups of water, boiled nicely. We've added 1 spoon of lime juice, 2 pots of cardamom and a little food color in the sugar syrup, and let it boil to a thick syrup consistency. It will come in on its own in 5 to 7 minutes of boiling. Now after frying these jalebis to a little goldenish color, soak it in the syrup just for about 10 to 12 seconds and serve it hot. Our delicious jalebis are ready. Since I've made this in brown sugar, the color is such. You can use white sugar, it is your preference. Enjoy. Thank you so much for watching the video. Let's meet in another video. Until then, stay safe, stay happy. Bye.